எதை பத்தி பேச போறோம்னா சினிமால மெயின் கேரக்டர்ஸ் பத்தி மட்டுமே நிறைய பேர் பேசுறீங்க. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் எடுத்தாலே ஒன்னு டெனரியஸ், ஜான் ஸ்னோ, அப்புறம் நெட் ஸ்டார்க். இவங்க 3 பேரை தவிர மத்த கேரக்டர்ஸ் பத்தி அந்த அளவுக்கு நீங்க பேசவே மாட்டீங்க. ஏன்னா இந்த பெரிய பெரிய கேரக்டர்ஸ்க்கெல்லாம் சைட் கேரக்டர்ஸ்லாம் சப்போர்ட் கொடுத்து அந்த பெரிய கேரக்டர்ஸா மாத்துது. அப்படிப்பட்ட சைட் கேரக்டர்ஸ் பத்தி தான் பேச இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஃபிலிம் அட்டாக்ஸை பத்தி தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு ஃபிலிம் அட்டாக்ஸ். இங்க நான் படத்தை சும்மா ரிவ்யூ பண்ண மாட்டேன். அந்த படத்துக்குள்ள இருக்கிற சைக்காலஜி, பாலிடிக்ஸ் இதெல்லாம் தோலை உரிச்சு காட்டி உங்களுக்கு பிரசன்ட் பண்ணுவேன். அதனால ஃபிலிம் அட்டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் ஜிகே. ஃபர்ஸ்ட் யாரை பத்தி பார்க்க போறோம்னா மீரா ரீடு. இவன் இல்லைனா பிரான் 3-eyed ரேவனாவே மாறி இருக்க மாட்டான். தான் தம்பி போனாலும் பரவாயில்லன்ட்டு பிரானை காப்பாத்தி இருப்பான். பிரான் அந்த மாதிரி இருக்கும் போது, பிரான் செத்தாலும் பரவாயில்லன்ட்டு நம்ம பார்த்துன்னு இருக்கும் போது, மீரா ரீடு அப்படி போயிட்டு பிரானை உசுறு கொடுத்து காப்பாத்துவா. ஆனா கடைசியில ஒரு டேங்க்ஸ் கூட வாங்காம போயிடுவா. ரெண்டாவது நம்ம பார்க்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா சர் டேவர்ஸ் சீவொர்த். யாராவது தப்பு பண்ணா உடனே முகத்துக்கு நேரா சொல்ற ஒரே ஆளு இவரு மட்டும்தான். எதிரில் நிக்கிறவன் எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கட்டுமே, சர் டேவர்ஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா தான் பேசுவான். சர் டேவர்ஸ் அவனுக்கு சரின்னு பண்றத மட்டும் தான் பேசுவான். ஸ்டானிஸ் கிட்டையும் சரி, ஜான் ஸ்னோ கிட்டையும் சரி, சர் டேவர்ஸ் ஒரு நல்ல அட்வைசரா தான் இருந்தான். தலைவனோட விசுவாசத்தை பத்தி சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. மூணாவது யாருன்னு பாத்தீங்கன்னா நைட் வாட்ச்ல நம்ம ஜான் ஸ்னோக்கு ஃப்ரெண்டா இருந்த எட். நைட் வாட்ச்ல இவரோட சர்காஸ்டிக் ஜோக்லாம் அவ்வளோ ஃபன்னா இருக்கும். எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையும் இவரோட ஜோக் பண்ற சென்ஸ் குறையவே குறையாது. அப்புறம் நம்ம ஜான் ஸ்னோவின் நல்ல நண்பன். அப்புறம் நாலாவது யாருன்னு பாத்தீங்கன்னா மேஸ்டர் ஏமன். A Targaryen alone in the world is a terrible thing. இவரோட இந்த ஒரு வசனமே போதும் அரியணையோட ஆசை இல்லாம நைட் வாட்சுக்காகவே வாழ்ந்த ஒரு பயங்கரமான அறிவாளி. Alone in the world. It's a terrible thing. அப்புறம் அஞ்சாவதா பாத்தீங்கன்னா ஓஷா த வேர்ல்டிங். ஆரம்பத்துல ஸ்டார்க்கோட பசங்களை கடத்திட்டு வந்தாலும் அப்புறம் அந்த ஸ்டார்க் பசங்களுக்காக தன்னோட உயிரை கொடுத்து காப்பாத்தனா ஓஷா. அவர் ரிக்கன் ஸ்டார்க்கை பார்த்துக்கிட்ட போது யாருடா இவனுக்காக இவ்வளவு பண்றாளே அப்படின்ட்டு தோணும். அப்புறம் லாஸ்டா பட் நாட் இன் த லிஸ்ட் சாண்டோர் கிளெகன் அண்டர் ரேட்டட்னு சொல்ல மாட்டேன். அவரோட முகம் சொல்லும் அவரோட கதையை. தன்னோட அண்ணன் ஒரு பொம்மைக்காக நெருப்புல வச்சு தன்னோட முகத்தை பொசுக்குனது அவரால் மறக்கவே முடியாது. அந்த ஒரு சம்பவம் தான் அவரோட மொத்த வாழ்க்கையும் மாத்திடுச்சு. அதனாலதான் அவருக்கு நெருப்புனா அவ்வளோ பயம், பைரோபோபியா. வெஸ்டரோஸ்ல இருக்கிற எல்லா நைட்ஸும் தங்களை ரொம்ப நல்லவங்க மாதிரி காட்டிப்பாங்க. ஆனா சாண்டோர் அதை ரொம்பவே வெறுத்தாரு. நீங்க எல்லாருமே கௌரவம்னு பேசிட்டு கொலை பண்றவங்க தான்ட்டு நைட்ஸோட முகத்தை பார்த்து சொல்லுவாரு அந்த தலைவன் சாண்டோர். அதனாலதான் சாண்டோர் கிளெகன் செருங்கிற பட்டத்தை ஏத்துக்கவே இல்லை. அவர் வெளியே பார்க்க ரொம்பவே ரகடா கெட்ட வார்த்தை பேசுற ஆளா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள அவருக்குள்ள ஒரு குழந்தை இருந்துச்சு. சான்சா ஸ்டார்க்க கிங்ஸ் லேண்டிங்ல இருந்து பல முறை மத்தவங்க கிட்ட இருந்து காப்பாத்தினாரு சாண்டோர் கிளெகன். ஆரியா ஸ்டார்க்க கடத்திட்டு போற மாதிரி போனாலும் அவளுக்கு ஒரு குருவாவும் ஒரு பாதுகாவலனா தான் இருந்தாரு நம்ம சாண்டோர் கிளெகன். சீரீஸோட கடைசி வரைக்கும் ஆரியா ஸ்டார்க் உயிரோட இருக்கானா அதுக்கு சாண்டோர் கிளெகனும் ஒரு காரணமா இருந்திருக்காரு. அப்புறம் லாஸ்டா அண்ணனும் தம்பியும் சந்திக்கிற சீனு. சீரீஸ் முழுக்க ஃபேன்ஸ் இந்த ஒரு சீனுக்காகவும் காத்துன்னு இருந்தாங்க. கடைசியில அந்த எரியிற கோட்டைக்குள்ள இருந்து தன்னோட அண்ணனோட சேர்ந்து கீழே விழுந்து சாகுறப்போ அவரோட பயமான நெருப்பை ஜெயிச்சு ஒரு முழுமையான கேரக்டரா இருக்க முடிச்சாரு. அவர் பேசுற டைலாக்ஸ் எல்லாமே சேவேஜா இருக்கும். குறிப்பா சிக்கன் சீன் ஞாபகம் இருக்கா? குறிப்பா சொல்ல போனா சாண்டோர் கிளெகன் ஒரு கிரே கேரக்டர் தான். ஆரம்பத்துல வில்லனா தெரிஞ்சு அப்புறம் ஆன்டி ஹீரோவா மாறி கடைசியில ஹீரோவா முடிச்சாரு அவரோட வாழ்க்கைய. இந்த வீடியோல சாண்டோர் கிளெகனோட புகழை பாடி தள்ளி இருப்பேன். ஏன்னா சீரீஸ் பார்த்த பாதி பேருக்கு சாண்டோர் கிளெகனும் ஒரு ஃபேவரட் கேரக்டரா தான் மாறி இருப்பாரு. அப்புறம் புது ஸ்டோரிஸை கேட்கவும் பல புது விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கவும் நீங்க ஃபிலிம் அட்டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.